மீண்டும் ஏதாவது தப்பி தவறி திமுக வந்துவிட்டால் ஆண்டவனால கூட அந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும். எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று கர்ஜித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. 2011 எப்படி மின்வெட்டால் தன் ஆட்சியை இழந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து தமிழ்நாட்டில் 3வது கட்சி என்ற இடத்திற்கு திமுக சென்றதோ அதே போல தற்போது தமிழகம் முழுக்க திமுக காரர்களுக்கு தொடர்புள்ள போதை வஸ்துக்கள் புழக்கத்தால் அவமானப்பட்ட திமுக இந்த தருணத்தில் வாக்கு கேட்டு சென்றால் வாய்க்கு வந்ததையெல்லாம் கேட்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள். எங்கு பார்த்தாலும் தலைவிரித்தாடும் லஞ்ச லாவண்யம், எல்லா துறைகளிலும் மலிந்து போன ஊழல், பெரும்பாலான அமைச்சர்களின் தலைமேல் கத்தியாய் தொங்கும் வழக்குகள், வாரிசு அரசியல் என்று லிஸ்ட் போட்டால் அந்த லிஸ்டே கிலோமீட்டர் கணக்கில் வரும். அந்த அளவுக்கு திமுகவின் அராஜகங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நகைக்கடன் தள்ளுபடி என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 35 லட்சம் பேருக்கு நாமம் போட்டது, தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய காவிரி நீரை கேட்டு பெற திராணி இல்லாமல் பித்தலாட்டம் செய்தது, சோறு போடும் விவசாயிகள் மீது கற்பழிப்பு வழக்கு போட்டது என்று 3 ஆண்டுகால ஆட்சியில் கடைக்கோடி மக்கள் முதல் விவசாயிகள் வரை வேதனைதான் மிச்சம். கல்லூரி மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொல்லி அல்வா கொடுத்தது, லேப்டாப் சைக்கிள் கொடுக்காமல் குழந்தைகளை ஏமாற்றியது, தாலிக்கு தங்கத்தை தடுத்து நிறுத்தியது, விலையில்லா ஆடு மாடு கோழி திட்டத்தை நிப்பாட்டியது, அம்மா உணவகங்களை அழிக்க துடிப்பதென்று திமுக கை வைக்காத இடமே இல்லை என்னும் அளவிற்கு அகங்காரத்தின் உச்சாணி கொம்பில் நின்று கொண்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் திமுகவிற்கு தகுந்த பாடம் கற்பிக்க தயாராகிவிட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் எதிர்க்கட்சி தலைவர் போகும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் ஆளை மோதுகிறது. ஆக திமுகவின் தில்லுமுள்ளுகளை லிஸ்ட் போட்ட எதிர்க்கட்சி தலைவர் பக்கம்தான் இனி தமிழ்நாட்டு மக்கள் நிற்கப் போகிறார்களா? திமுகவுக்கு வாக்களித்தால் தமிழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று ஏன் சொல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர்? ஒட்டுமொத்தமாக மக்கள் நம்பிக்கையை திமுக இழந்தது எப்படி என்று கேட்டால் விடியா ஆட்சி, அதற்கு கடந்த 3 ஆண்டுகளே சாட்சி என்ற பதில்தான் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.